அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த 2-3 குறுக்கு விசாரணை தினங்கள்ல மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்ம மேல புகார் கொடுத்திருப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதெல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதனால் இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு TR பாலு அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க. அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை DMK ஃபைல்ஸிலிருந்து ஆரம்பித்து திரு TR பாலு அவர்களை பற்றி, அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது, அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, பேசுறீங்க. நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் TR பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு, நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் 11ஆம் தேதி வைக்க இருக்கின்றோம். அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும். அரசியல் வந்ததிலிருந்து, சம்பாதித்ததிலிருந்து, குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து, குழந்தைகள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு, இதெல்லாம் கூட அவருடைய கடந்த 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு 1982 முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய நோக்கமே 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த DMK ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மான நஷ்ட வழக்கு தொடுக்கல. ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.